வணக்கம் சார். வணக்கம் சார், கூட்டணி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கூட்டணி பிரச்சனைகள்னு உடனே திமுக அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. ஆனா அதிமுகவிலுமே சில சந்தேகங்கள் வருது. ஏன்னா மதுராந்தகத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எல்லா கூட்டணி தலைவர்களையும் நாங்க ஒரே மேடையில ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அதற்கு அப்புறமா நடந்தது இந்த ஒரு மாதத்துல. எங்கேயுமே தலைவர்களை பார்க்க முடியலையே ஒன்னா. இன்னும் அதை ஒரு அதிருப்தியை தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கதா பார்க்க முடியுது. அப்படி அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க கூட்டணியை பத்தி நீங்க பேசணும் ரெண்டு விதம் தான். அதாவது கூட்டணி சேர்வதற்கு முன்னாடி, கூட்டணி சேர்ந்ததுக்கு பின்னாடி. கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்து ரெண்டு பார்ட்டிக்குள்ள இருக்கலாம் ஜென்ரலா. ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே நீங்க ஏடிஎம்கே பாடாத என்டி அலையன்ஸ்ல வந்து யாருமே யாரை பத்தி குறை சொன்ன மாதிரி இல்லை. ஒரே டார்கெட் யாரு? திமுக, அவ்வளவுதான். ஆனா நீங்க திமுக அப்படி கிடையாது. நீங்க ஆரம்பத்துல இருந்தும் சரி, இப்பவும் சரி, அப்பவும் குழப்பமா தான் இருக்குது, இப்பவும் குழப்பமா தான். நீங்க வந்து கூட்டணியிலே தான் இருக்கிறீங்க. இவங்களாவது வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க, வெளியில் இருக்கும்போது வேணால் பேசியிருக்கலாம். இவங்க கூட்டணிக்கு உள்ளே இருக்கும்போதே பேசிட்டு இருக்கிறாங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் இருப்பாங்க யார் போவாங்கிற தெரியாத சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணி பொறுத்தல வந்து என்ன சொல்கிறது, தெரிச்சணும் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வந்து ஒரு சுமூகமாக தான் இருக்குது. கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் அப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்களோன்றத நீங்க வெளிப்படையா யாருமே எங்கேயும் பேசுறது இல்லை. நீங்க வெளிப்படையான என்ன சொல்றேன்னா ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க காங்கிரஸ் வந்து இவ்வளவு தூரம் ஏன் பேசுறாங்க? 70 நாளா காங்கிரஸ் வந்து நீங்க பேச்சுவார்த்தை கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றது, இவ்வளவு தூரம் நீங்க இழுத்தடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க காங்கிரஸ் பிரச்சனையா இருக்கட்டும், திமுக, காங்கிரஸ், விசிக, சீட் ஷேரிங், தேமுதிக போயிருக்காங்க, இதெல்லாம் வந்து வெளியில நம்ம நிறைய பேசுறோம், பார்க்கவும் செய்யறோம் சார். ஆனா இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் டிடிவி அவர்களா இருக்கட்டும், நயனா நாகேந்திரன் அவர்கள், எடப்பாடி அவர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து முன்னாடியாச்சும் எடப்பாடி அவர்களும் நயனா அவர்களும் சேர்ந்து பிரச்சாரம்லாம் போனாங்க. அது பார்க்கும்போது அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்து திமுகவை நம்ம இப்படி கேள்வியெல்லாம் அனுப்பலாம். ஆனா இப்போ அந்த மாதிரியான ஒரு சந்திப்பும் பார்க்கவே முடியலையே. நீங்க சந்திப்புகள் வந்து இப்ப சந்திப்புகளோட மக்களோட சந்திப்புகள், மக்களை நம்ம எப்படி நோக்கி போகலாம், நீங்க என்னென்ன திட்டத்தை கொண்டு வரலாம், நீங்கள் அடுத்து நம்ம என்ன செய்யலாம். நீங்கள் இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே ஒரு ஆக்சுவலாக அந்த 2000 ரூபா இவங்க அனௌன்ஸ் பண்ணி 10 நாள் இவங்க அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து கூட்டணிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூகம், ஒரு பிஜேபியாக இருக்கட்டும், உள்ள இருக்க அமமுக அவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டாஸ்க் மாதிரி. இப்போ நீங்கள் நம்மளுடைய இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இப்போ பிஜேபி ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அமமுக ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அந்த ஓட்டை வந்து நீங்கள் எப்படி உறுதிப்படுத்தலாம், அடுத்த கட்டத்தில் வேலைகளை இருக்கிறதுனால நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் என்ன சொல்றது ஒரு பேசிக் லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க டாஸ்க்கு சொல்றீங்க சார். இப்போ நாளைக்கு வந்து அம்மா பிறந்த நாளுக்கு வந்து எல்லாரும் ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க. எடப்பாடி அவர்களும் டிடிவி அவர்களும் தனித்தனியா தான் வந்து ஃபங்க்ஷன் போடுறாங்க. இந்த கூட்டணியில வந்து நீங்க அவர் உள்ள வரும்போதே வந்து நீங்க ஏற்கனவே வருவாரா வரமாட்டாரான்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, என்டி அலையன்ஸ்ல இருக்கிறான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள இன்னொரு ஒரு மனக்கசப்பு இருக்குமா இல்லையாங்கிற இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்க பொது எதிரிங்கிறது யாரு? திமுக. அதை வீழ்த்தணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இத்தனை இவங்க இவ்வளவு விஷயங்கள். அதான் வெளியில இருக்கும்போது அவங்க பேசுறாங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த முரண்பாடுகளை களைஞ்சு ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒரே பிரஸ் மீட் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் பார்க்க முடியலன்னா நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டார்கெட். நீங்கள் டார்கெட்னு சொல்கிறத விட அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எப்படி, நம்மகிட்ட இருக்கிற ஓட்டுகளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அதில் குறியாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அடுத்து இதில் வருவாங்களா, அடுத்து ஒரே ப்ரெஸ் மீட்டில் வருவாங்களா, வரும். அது எல்லாமே நடக்கும், அடுத்தடுத்த விஷயங்களே நடக்கும். அது ஆனால் மக்களுடைய குறிப்பாக அதிமுகவோட தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்த அதிமுக அது பாசிபிள் இல்லைனாலும் கூட டிடிவி அவர்கள் வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்கள பார்த்தா தானே வந்து தொண்டர்கள் வந்து உத்வேகமாக வேலை செய்வாங்க அப்படின்றதெல்லாம். அதான் சொல்கிறேன், இவங்க போய் மக்களை மீட் பண்ணுறாங்க. இவங்க அதெல்லாம் மறுபடியும் சொல்ற காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ நீங்க அவருடைய இடங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஸ்ட்ராங்கான நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாக்குறீங்கன்னா வந்து இந்த ஏரியா ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வடக்கு மட்டும்தான், அதாவது தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிகள் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதை மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளும், அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேரிங் டு டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி, அதில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்தந்த ஏரியா பகுதிகளில் இப்போ இவங்களுடைய ஒர்க்கை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், அந்த இடத்துல நமக்கு பூத் கமிட்டி எப்படி இருக்குது, அந்த ஒர்க்கில் தான் அவங்க இருக்கிறாங்களே ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி மறுபடியும் ஒரே இடத்துல வரல. அந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்து தேவைப்படும் போது அவங்க வந்து கட்டாயம் வந்து ஒரு அப்பியரன்ஸ் வரும், எல்லா இடங்களிலுமே வரும். ஸோ அது இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாளை பற்றி சொல்லி கட்டாயம் சொல்கிற 2 பேருமே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி பாரத பிரதமர் ஏற்கனவே அந்த ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காங்க, ஒரு இரும்பு பெண்மணியை பற்றி வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து there is no conflict, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் இவங்க மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி டெய்லி எல்லாரும் ஒன்றா வரணும், டெய்லி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசணுங்கிறது அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்மளோட முக்கியம் என்னன்னா திமுக அங்கே இருக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய டார்கெட். அந்த டார்கெட்டுக்காக ஒன்று சேர்ந்த கூட்டம். ஸோ அந்த கூட்டம் வந்து ஒவ்வொருத்தருக்கான பணிகளை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க, அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். தேமுதிகவை வந்து என்டி அலையன்ஸ் தலைமையிலான அந்த ஒரு கூட்டணி வந்து கைவிட்டுட்டாங்க, அதுதான் அவங்களுடைய அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றதும் பல இடங்கள்ல பதிவு பண்றாங்க. அதிமுகவில் தலைவர்கள் சொல்றதா இருக்கட்டும், பாஜக ஆன்ம மணிக்காதுன்னு சொன்னதா இருக்கட்டும், தேமுதிகவை வந்து தவற விட்டதுக்கு காரணம் வந்து யாரு சார்? இல்லை, தவற விட்ட காரணம் கூட நீங்கள் எங்கேயுமே எப்போதும் ஒரு படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு பொண்ணு வந்து 2 பேர்ட்ட அட் டைம்ல பேசிட்டு இருப்பாங்க. அது கட்டாயம் நீங்கள் 2011 ரிலீஸ் ஆன படம். என்ன சொன்னா, நீங்கள் வந்து ஒரு கொள்கை இருக்குது, இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு கட்சி கூட நீங்கள் கூட்டணி போறீங்கன்னு நினைக்கிறேன், ஒரே கட்சி கூட நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா அது ஓகே.
அட் அ டைமில் நீங்கள் இவங்ககிட்டையும் பேசுவீங்க அவங்ககிட்டையும் பேசுவீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இதெல்லாம் பல்ஸ் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க, இந்த கட்சி இது இப்படி தான் போகும், இவங்க இங்கே இருக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், ஒரு 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் தென் 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அரசியல்வாதிக்கு இந்த கட்சி இங்கே தான் போகும், இவங்க நிலையாக இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்கல. ஏன்னா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கைகளை வச்சு நீங்கள் ஒரு பார்ட்டியே XRY பார்ட்டிகிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, முழுமையாக பேசி முடிச்சுக்கிறப்ப யூஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், தென் யூஆர் கமிங் அவுட் ஆஃப் த பார்ட்டி, தென் யூஆர் லுக்கிங் ஃபார் சம் அதர் ஒன், தென் இட் இஸ் அக்செப்டபிள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அட் த சேம் டைம் யூஆர் டாக்கிங் வித் போத் A and B. அதுதான் தவறு. அப்படி நீங்கள் A and B பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்ன நான் சொல்கிறேன், இவங்க NDA கூட்டணியில் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து முழுமையாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கொள்கைகள் சரியில்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இருக்கும்போதே வந்து இன்னொரு கூட்டணி வந்து தேடிட்டு இருக்கிறீங்க. சரி, இவங்க அதிகமாக கொடுப்பாங்களா இவங்க அதிகமாக கொடுப்பாங்களா, அதான் சொல்ல உங்களுக்கு கொள்கைகளே இல்லைன்னு சொல்கிறேன். இது விஜயகாந்த் அவர்கள் எந்த இடத்துலையாவது திமுக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து வாங்க. அதாவது காங்கிரஸை ஒழிக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக ஒழிக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் தான் எல்லா கட்சிகளுமே சொல்ல மக்கள் நீதி மையம் கடைசியாக தேமுதிகவும் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். ஆனால் இந்த ஒட்டுமொத்த கட்சி இப்போ எங்கே போய் இருக்குது அப்படின்னா திமுக கூட தான் இருக்குது. சரி, யாரை அதான் சொல்றேன், யாரை எதிர்த்து நீங்க எந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நீங்க ஒன்னா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னா அந்த பெர்செப்ஷனை திமுக ஸ்டாலின் அவர்கள் கிரியேட் பண்ணிட்டாரு. உங்களோட கொள்கைகள் என்ன? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? நீங்க வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து 2016 எலெக்ஷன்ல அவர் பேசினதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹம்சன் அரக்கனோட ஒப்பிட்டிருப்பாரு திமுகவை. ஒப்பிட்டு பேசுறீங்க, அவ்வளவு அரக்கன் கூட ஒப்பிட்டவங்க கூட நீங்க எப்படி போய் சேர்றீங்க? ஆனா அதே விஜயகாந்த் அவர்கள் தானே கலைஞர் அவர்கள் மறைஞ்சப்போ உடல்நிலை சரியில்லாத போது வந்து தமிழர்களின் பண்பாடுன்னு சொல்ல, அதாவது நீங்க வந்து எதிரியா இருந்தாலுமே இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அது வந்து கிராமங்கள்ல எல்லா இடங்கள்லயும் சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எதிரியாக இருந்திருக்கலாம், இறந்துட்டாரு அப்படின்னா அது என்ன சொல்லுவது, நல்லதுக்கு வந்து சொல்லி தான் போகணும், கெட்டதுக்கு சொல்லாமல் போகணும். இது வந்து தமிழர்களின் பண்பாடு. அந்த அடிப்படையில் தான் அவர் போயிருப்பார் ஒழிய, கொள்கைன்னு வரும்போது நீங்கள் எதை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுகன்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளில் ஒன்று தான் தேமுதிகவும். உறுதியாக நீங்கள் ஹம்சன் என்ற நான் மறுபடியும் சொல்லக்காரன்னா ஒரு அரக்கன் கூட ஒரு கட்சியை ஒப்பிட்ட கட்சி, நீங்கள் அவங்க கூட நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும்? நீங்கள் தேமுதிகவை இந்த கேள்வி எழுப்புறீங்க சார். இப்போ நம்ம திமுகவை பார்த்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து வர கட்சிகளை கூட தங்களுடைய தோழமை கட்சியாக மாற்றக்கூட அந்த பவர் வந்து ஸ்டாலின் கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்றது தானே. நீங்கள் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கே நீங்கள் இவ்வளோ கேவலமாக அவங்களை திட்டணும். நீங்கள் அவரை ஏன் உருவ கேள்வி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஒருத்தரை பிடிக்கல, இல்லை உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து யார் உருவ கேள்வி யாரை விஜயகாந்த் நீங்கள் யார் பண்ணாங்க 5 நிமிஷத்துக்கு கூட உங்கள் டிவியில் போட்டிங்களே, அவர் குடிக்கார அவர் கீழே நான் இதே மாதிரி நீங்கள் ஸ்டாலினை போட்டால் ஒத்துக்கிடுவீங்களா? நான் என்ன சொல்ல, இது ஸ்டாலினுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து உளற இருக்குது, 97+6 105 சொல்லியிருக்கு, இது மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க. இதை ஒருத்தங்க எடுத்து விஜயகாந்த் அவரோட கேப்டன் டிவியில் 5 நிமிஷத்துக்கு கூட போட்டால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. ஆனால் இவரை நீங்கள் உருவ கேள்வி பண்ணி ட்ரோல் இல்லை, இது எல்லாமே எல்லா கட்சிகளும் எல்லாரும் பண்ணிட்டு சாதாரண மனிதன் பண்ணுறது வேற. நீங்க வந்து தேர்ட் பார்ட்டில ஒரு சாதாரண மனிதர் கலைஞர் அவர்களையும் நிறைய சலங்கள்ல பண்ணிருக்காங்க, ஜெயலலிதா அவர்களையும் பண்ணிருக்காங்க. நான் சொல்ல வரேன், நீங்க வந்து வெளியில இருந்து ஒரு தேர்ட் பர்சன் பண்றது வேற. ஆனால் நீங்க ஒரு கட்சி, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க கொள்கை ரீதியாக எதிர்க்கிறத விட அவரை உருவ கேள்வி பண்ணி அவரோட இமேஜை குறைச்சு எந்த அளவுக்கு நீங்க அவர் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வடிவேலு வச்சுலாம் நீங்க கேவலப்படுத்தி அது பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க அந்த கூட்டணி அவங்க போய் சேர்றாங்க அப்படின்னா அது பிரேமலதா அவர்கள் வந்து அவங்க தான் சிந்திக்கணும். என்ன சொல்றது, கணவனே கண்கண்ட தெய்வங்கிறவர் உங்க கணவரை பத்தி இவ்வளவு ஒருத்தர் கேவலமா பேசியிருக்காரு, இதுக்கு எப்படி உங்களால எப்படி அங்க போய் நிக்க முடியுது? நீங்க இப்படி கேக்குறீங்க சார். இப்ப கொள்கைக்காக நாங்க கூட்டணி அமைக்கல, நாங்க வந்து தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லி தான் NDA அதிமுக பண்ணிருக்காங்க. இது கொள்கை கூட்டணி எந்த இடத்துல எடப்பாடி சொன்னது கிடையாது. சோ தேர்தல்னு வரும்போது வியூகங்கள் தானே, அந்த வியூகங்கள் அடிப்படையில தான் தேமுதிகவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், இந்த வியூகம் என்னன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது நான் என்னோட கேள்வி என்னன்னா, அட் அ டைம்ல நீங்க 2 பேர் பேசுறதா அவன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றேன் ஒழிய, நீங்க வந்து ஒரு பார்ட்டி கூட நீங்க ஒர்க் பண்றீங்க, எதுவுமே ஒர்க் ஆகலங்கிறத விட நீங்க ஒரே நேரத்தில் நீங்க எப்படி 2 பேர் பேசுறீங்க அதை தான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற அந்த தவறு தான் வந்து அதுதான் வந்து நீங்க சொல்றீங்களே, ஏன் ADMK வந்து இவங்களை விட்டுட்டாங்க, இவங்களுக்கு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா உங்களுடைய குணம் வந்து இது இப்படி இருக்குது, இது சரியா வராதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் உங்களை விட்டதுக்கான காரணம், அது ஒரு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போனதுக்கான காரணமும் அதுதான். அப்போ உங்களுடைய பிரச்சனையில, அதாவது NDA-வாலேயோ இல்ல பாஜக இல்ல அதிமுக உங்களால வந்து உங்களுடைய கூட்டணி புல் பண்ண முடியல அப்படின்ற இன்எஃபிஷியன்சியை நீங்க ஒத்துக்கலையா? இதை நீங்க எடுத்துக்கிறது வந்து இன்எஃபிஷியன்சி எடுக்கிறத நான் என்ன சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற என்ன காரணத்துக்காக நீங்க வந்து 2021 வந்து அமமுகவோட கூட்டணியில் நிற்கிறாங்க. 2 கூட்டணியில் நீங்க நான் சொல்ல ப்ராக்டிக்கலா நீங்க கால்குலேட் பண்ற பார்ட்டிகளை கால்குலேட் பண்ணி 60 தொகுதியில் நிற்கிறாங்க. 165 நினைக்கிற இவங்க வந்து அமமுக நிற்கிறாங்க. அவங்களுடைய ஓட்ஸ் 2.35%, இவங்களோட 0.55%. இப்போ நீங்க யார் எடுத்துக்கணும், யார் பக்கம் இருக்கிறாங்க? 2.3 பெருசா 0.55 பெருசா? நீங்க ஒரு கால்குலேஷனுக்காக சொல்றேன். ஸோ 2.35% எடுத்த அமமுக இங்க இருக்கிறாங்க. அப்ப யூஸ்லெஸ்னு கன்சிடர் பண்றவங்களே ஏன் நீங்க அவ்வளவு தூரம் காட்டமா விமர்சனிக்கணும்? புரியல. எப்படி நீங்க 0.55 0.4% வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை போனா போயிட்டு போது விட்டுற வேண்டியதானே? எதனால வந்து அதான் சொல்றேன், அவ்வளவு காட்டமான விமர்சனம்? அதனால தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா, நீங்க வந்து இந்த பார்ட்டி ஒரு இடத்துல நிலையாக இருக்காது, அவங்களோட டயலமோசிட்டிவ்ஸ்ல இருக்கிறதுனால இவங்க வந்து எந்த இடத்துக்குமே வந்து சரியாக இருக்க மாட்டார்கள் ஒரு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவங்க எங்க போனாலும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு அவங்களுக்கு ஓட் ஷேர் பெரிய லெவலில் இருக்காதுன்னா அதுவும் கிடையாது.
ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் நீங்கள் பண்ணும்போது அந்த தேமுதிகங்கிறது நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு கணிப்பு. சரி சார், இன்றைக்கு வேலூர்ல விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அதையும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர் பேசுனதுல நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு. குறிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகே விசஸ் டிஎம்கே தான், என்டிஏ விசஸ் தமிழ்நாடு விசஸ் என்டிஏ, தமிழ்நாடு விசஸ் அதிமுக கூட்டணின்றதை தாண்டி டெல்லி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன இப்போதைக்கு நீங்க தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. ஸோ அதை நீங்க டார்கெட் பண்ற அவரோட என்ன நினைப்பு, இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு நீங்க யாரு வந்து டாப்ல இருக்கிறாங்கன்னா ரூலிங் பார்ட்டி, அவங்க ரூலிங்ல இருக்கிறதுனால அவங்கள நோக்கி நம்ம ஒரு கேள்வி கணக்கில் தொகுத்தாலும் சரி, ஒரு விமர்சனங்கள் தொகுத்தாலும் நம்ம வந்து பெரிய லெவலில் அறியப்படலாம். ஸோ அதுதான் அதோடைய காரணமும் வழியா, மற்றபடி வந்து இதுல ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்றது அப்ப சரிதானா? என்ன சொல்றாரு, தமிழ்நாடு விசஸ் என்டிஏங்கிறத தாண்டி தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படின்னு சொல்றீங்களா? அது என்ன டெல்லி, இது என்ன நாடாளுமன்ற தேர்தலா இல்ல இது சட்டமன்ற தேர்தலா, இனி யாரை வந்து ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு கேள்விகள் எல்லாம் மக்கள் நோக்கி வைக்கிறாரு. இல்ல நீ இப்ப இவரோட டார்கெட் என்னன்னு சொல்றாருன்னா, இவர் வந்து மாநிலத்தில் வந்து நாங்க வந்து டிஎம்கே வந்து இவங்க எதிரியா நினைக்கிற மாதிரி மத்தியில் வந்து இவங்க பாஜகங்கிற மாதிரி இவங்க கொண்டு வராங்க. இவர் இந்த மாநிலத்தில் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி இவங்க டார்கெட் பண்ண காரணம் என்னன்னா, இது வந்து ரூலிங் பார்ட்டி இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் அந்த டார்கெட் பண்ணனால் நமக்கு வந்து ஒரு 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 ரீச் கிடைக்கும், அந்த எண்ணம் தான். இப்போ நீங்கள் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ஏடிஎம்கே வந்து ரூலிங் பார்ட்டி கிடையாது. அதே மாதிரி ஒரு நீங்கள் சென்ட்ரலில் வந்து ஒரு என்ன சொல்ல பெரிய லெவலில் வந்து ஷேர், அது ஓட் ஷேர் எதுவுமே இல்லைங்கிறதுனால இப்போ இவங்களை டார்கெட் பண்ணால் நமக்கு அந்த ரீச் ஆக மாட்டோமா, அது ஒரு என்ன சொல்ல ஒரு தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் யாரோ ஒன்று சொல்லி கொடுத்து தான் இவங்க வந்து நீங்கள் திமுக மட்டும் அட்டாக் பண்ணுங்க, திமுக அட்டாக் பண்ணால் நம்மளோட ரீச் அதிகமாக இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். அதில் திமுக ரீச் அதிகமாக இருக்கும்னு இவங்க வந்து ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த பார்ட்டி நீங்கள் வந்து கீழே வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது அவங்களோட எண்ணம். நம்மளோட பேர் கீழே வரைக்கும் வரணும், நம்மளோட கீழே வரை ரீச் ஆகணும். ஏற்கனவே ரீச் ஆனதில் எது பெஸ்ட்டாக இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு திமுக ரீச்சாக இருக்குது, அது ரூலிங்காக இருக்கிறதுனால தான் அவங்க அதையே அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஆனா இதே இடத்துல இப்போ ஏடிஎம்கே இருந்தது அப்படின்னா அவங்க ஏடிஎம்கேவோட அவங்க டார்கெட்டாக இருந்திருக்கும். இப்போ ஏடிஎம்கே உடைய இடத்த வந்து தாவேகா வந்து பிடிச்சிருச்சு, பாஜக அந்த ஏடிஎம்கேவினுடைய 2வது இடத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா வேற ஒரு வியூகம் அமைஞ்சு விஜய் வந்துட்டாருன்னு சொல்லி பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து பேசியிருக்காரு, மூத்த தலைவர். பண்ருட்டி ராமச்சந்திரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்திருக்காரு, தேமுதிகவில் இருந்திருக்காரு. அதனாலதானே சார் அவருடைய அடாப்டபிலிட்டி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அந்த கட்சி எந்த லெவலில் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். மற்றபடி இந்த வியூ வந்து நீங்க சொல்ற இந்த வியூ கரெக்டாக இருந்ததுன்னா இவரை ஃபாலோ பண்ணி இந்த தேமுதிக இருக்கும்போதே வந்து ஒரு தேமுதிக அடுத்த லெவல் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அந்த வியூ வந்து என்னால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அப்போ புதுசா ஒரு கட்சி 88 வயதுல ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இது என்ன சொல்றேன், இப்போ நீங்க ஆரம்பிச்சப்ப தாவேகாவை தான் வந்து 2வது இடம்னு சொல்றாரு. அதான் சொல்றேன், மதிமுகல இருந்து வெளியே வந்த கட்சி தான் வந்து மல்லை சத்தியான ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சியில யாருக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, மறுபடியும் அவர் எங்க போய் சேர்றாரு, மறுபடியும் திமுக தான் போய் சேர்றாரு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு யாரோ ஒருத்தர் பின்புலத்தில் இருந்தால் இவங்களாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவிகே கூட தான் போய் சேர போகிறாரு, எப்படியும் டிவிகேல தான் போய் சேர அதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா நீங்கள் மதிமுகலேருந்து வெளியே வர மதிமுக எனக்கு கேட்டால் அதுக்கே கொள்கைகள் கிடையாது. ஏன்னா திமுக இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் மதிமுகலேருந்து ஒரு கொள்கை முரண்பட்டு வெளியே வரவங்க மலை சத்தி. அப்போ என்ன செஞ்சிருக்கணும், இப்போ மதிமுக நேரு எதிராக ஒரு இடத்துல தான் அவங்க சேரணும். ஆனால் அவங்க எங்கே போய் சேராரு, மறுபடியும் திமுக கூட சேராரு. இது எல்லாமே இவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு பேசி முடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு, அதனால ஒரு யூஸ் கிடையாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இல்லை சார், ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் ஐயப்பன் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் பேசினதுக்கு பார்த்துருப்பீங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் ஆசையோட திமுகவுக்கு மீண்டும் வந்து முதல்வராக ஸ்டாலின் தான் வரணும்னு சொல்றாரு. எப்படி வந்து ஒரு உண்மையான ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டனாகவோ இல்ல அவரோட கட்சியில எல்லா பதவிகளையும் அனுபவிச்ச ஒருத்தரால வந்து இது எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல. உண்மையான ஒரு தொண்டன் வந்து நீக்கப்பட்டுட்டாரு, தான் வந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்டுட்டாருன்ற ஒரு அதிருப்தியில தானே அது பேசுறாரு. ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு உண்மையான ஒரு விசுவாசின்னு சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்கலாம். உலகத்திலே ஒரு பெஸ்ட் விசுவாசி யாருன்னு கேட்டா அவர் ஏத்துக்கலாம். ஆனா ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது அவர் கிடையவே கிடையாது. விசுவாசியை வந்து கட்சியில இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்காரு இல்லையா? அதான் சொல்றேன், பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேற, பெஸ்ட் விசுவாசிங்கிறவர் அந்த இடத்துல தான் அவர் இருந்தாரோ ஒழிய மற்றபடி வந்து அவருக்கு ஒரு பெரிய படைபலமோ என்ன சொல்றது, அவரால் ஒரு ஓட் ஷேரிங் அதை கொண்டு வர முடிய சூழ்நிலையில அவர் ஆரம்பத்திலிருந்தே கிடையாது. ஒரு விசுவாசியை தேடினாங்க, ஒரு விசுவாசியா இருந்தாரு. அந்த விசுவாசி அவருடைய மறைவுக்கு பின் அதோட சிட்டு அந்த களம் வந்து மாறுது. எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின் அப்படி ஜானகினி ஜெயனின்னு மாறின மாதிரி ஒரு மறைவுக்கு பின் ஒரு இது வருது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இவருக்கு நான் என்ன சொல்றேன், இவருக்கு அந்த அளவு பவர் இருந்திருந்தா அது இவருக்கு கையிலே வந்திருக்கணும். இல்லை நீங்கள் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இவர் வந்து ஒரு சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னா வந்து யாராக இருந்தாலுமே அவரை விட்டு போக மாட்டாங்க. இவர் அந்த இடத்துல ஒரு கிடையாது அப்படிங்கிற எனக்கு. அதனால தான் அந்த பிளவு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களா வந்து இல்லை இவர் ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறப்போ, அதே மாதிரி ஜானகினியா ஜேனிங்கிறப்போ இவர்கிட்ட அந்த பவர் இருந்ததுனால தான் இந்த ஒட்டுமொத்த பார்ட்டியுமே இவர் பின்னாடி நிற்கிறாங்க. இவருக்கு அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருந்திருந்தால், இவருக்கு ஒரு படைபலமோ இல்லை வந்து அந்த ஓட் ஷேரிங் அந்த புல்லிங் பவர் இருந்திருந்தால் இவர் பின்னாடி இருந்திருப்பாங்க. அது இல்லைங்கிறதுனால தான் அது. ஸோ அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறது, ஜெயலலிதா அவர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இவர் வந்து எந்த
எப்படி வந்து இவரால் போய் ஒரு திமுகவை போய் சேர முடியுங்கிறது வந்து நம்மளால வந்து கற்பனை கூட பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றுமே இல்லாத இருந்த ஒருத்தருக்கு வந்து எல்லா 3 முறை முதலமைச்சர் நினைக்கிறேன், ஒரு 3 டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் பண்ணி ஒரு தன்னை உருவாக்கி ஒரு ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அதை கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து எம்ஜிஆர் கூட பயணித்த காலத்திலேருந்து அதுக்கப்புறம் வந்து திமுகன்னு ஒரு தீய சக்தி இருக்கக்கூடாதுங்கிறக்காக முழுக்க முழுக்க போராட்டாங்க. அவரால் பலனடைஞ்ச நீங்கள் எப்படி போய் உங்களால் வந்து அந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு வாயில் எப்படி சொல்ல முடியுதுன்னே தெரியல. அது உண்மையான தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி, இப்போ நீங்க உண்மையான ஒரு விசுவாசியா இருந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க, ஆனா அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. சரி, இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் நீங்க சொல்ற மாதிரி பெரிய அளவுக்கு ஓட் ஷேரை புல் பண்ண முடியாதவர்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி இருந்தா கூட இப்ப தேமுதிகவும் 0.4%, இவங்களும் வந்து கம்மியா தான் இருக்கிறாங்க. இப்படி நீங்க எல்லாத்துக்குமான ஓட் ஷேர் வந்து கம்மியா இருக்கு, அதனால அவங்க வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்றீங்க. ஆனா திமுக பாத்தீங்கன்னா சொல்ல வரேன், என்ன சொல்றேன்னா நீங்க 0.55% வந்து விஜயகாந்தோட கட்சி இருக்குன்னா இந்த பார்ட்டி இப்போ டிஎம்கே கூட சேரும்போது அந்த அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு ஆகாது. உண்மையாகவே விஜயகாந்தை பிடிச்சவங்க, நான் என்ன சொல்றேன்னா உண்மையாகவே நீங்க வந்து ஒருத்தரோட ஃபேனா இருக்கிறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க விஜயோட ஃபேனா இருக்கிறீங்களா வைங்களேன், விஜய் ஒருத்தர் தரக்குறைவா பேசுனா அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? போடுவீங்களா போட மாட்டீங்களா? உங்களுக்கு விஜயங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒருத்தர் ரஜினிகாந்த் ரொம்ப கேவலமாக திட்டிட்டு அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் போட முடியாது, என்னோட மனசாட்சி படி போட முடியாது. இப்போ நீங்கள் 0.55% ஓட்டுமே நீங்கள் திமுக போகாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா உண்மையாகவே விஜயகாந்த் இவ்வளோ கேவலம் பேசுனாங்களே அந்த ஒரு ரசிகர்கள் கட்டாயம் இந்த ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்களை வந்து உயிராக நேசிக்கிறவங்க கட்டாயம் இப்போ நீங்கள் பன்னீர்செல்வம் அவர் பின்னாடி ஒரு 0.5% இருக்குதுன்னு வைங்களேன், அந்த 0.5% இவர் அந்த சைடு போகும்போது ஜெயலலிதா அவர்களை வந்து அவரால் இவர் அறியப்படுறார். இப்போ ஜெயலலிதா அவர்களை உண்மையாக நேசிக்கிறவங்க அந்த இது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. ஆனா அந்த மாதிரி நீங்க நிராகரிக்கிறவங்க இவங்களுக்கு ஓட் ஷேர் இருக்காதுன்னு நீங்க கன்சிடர் பண்றவங்க கூட திமுக வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க வந்து சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் விடுறீங்களோன்றது அவங்களுக்கு என்னன்னா யார் வந்தாலும் வாங்க, யார் வந்தாலும் நீங்க சும்மா கூட்டணியில் சேர்த்துக்கணும், இவங்களால ஒரு 10 ஓட்டு வந்துடாது, அவங்களால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க இத்தனை பேரை நீங்க தேடுறீங்க? நீங்க வந்து தனிப்பெருமையா நீங்க ஏற்கனவே 133 தனிப்பெருமையான, ஆனா உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை திரட்டுறாருன்ற மாதிரி தான் படையை திரட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஏற்கனவே பலமா இருக்கும்போது உங்களுக்கு அந்த படை தேவைப்படுது. நீங்க பலம் இல்லாதவர்கள் வந்து நம்ம வந்து எதிர்த்து போரிடணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா வந்து தோற்கடிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு போய் வந்து ஜெயிக்க நினைப்பாங்க. நீங்க ஏற்கனவே ஜெயிச்சு தானே இருக்கிறீங்க, 133 சீட் வச்சிருக்கீங்கல்ல, ஃபுல் மெஜாரிட்டியோட தானே இருக்கிறீங்க. ஃபுல் மெஜாரிட்டியோட இருக்கிற நீங்க தான் சொல்றீங்க நான் 200+ எடுப்பீங்க. அதான் சொல்றேன், இவ்வளவு மெஜாரிட்டி இருக்கும்போது நீங்க வந்து இன்னும் யார் வந்தாலும் பரவாயில்ல பயம். வின் பண்ணி இருக்கிறவங்களை வந்து தோற்கடிக்கணும்னா பலவீனமா இருக்கக்கூடியவர் தான் பலமா ஆகணும். ஆனா நீங்க இன்னமும் லூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இல்லையா? நம்ம இந்த சைடு நீங்க விட்டுருங்க, நான் நீங்க ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்கறேன். நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க வியூகம் அமைக்கிறாங்க சார், அந்த வியூகத்தை தான் சொல்றேன். நீங்க யார் வந்தாலும் வாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொள்கைன்னு நீங்க கொள்கையை பத்தி இப்ப நீங்களுமே வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, அப்புறம் திராவிட கொள்கைன்னு சொல்றீங்க, நாங்க வந்து 200+ வாங்கன்னு சொல்றீங்க, நாங்க வந்து மிகவும் பலம் பொருந்திய கூட்டணின்னு சொல்றீங்க. ரெண்டுமே திராவிட கட்சி தானே. இல்ல சொல்றேன், ஏற்கனவே 133 சீட் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டியா இருக்கிறவங்க நீங்க இவ்வளவு தூரம் ஒரு சின்ன சின்ன பாட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசியல் நம்ம வந்து அடுத்த முறை நம்மளால வர முடியாம போயிருமோ அந்த பயம் தான் வந்து யார் வந்தாலும் வாங்க சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே பலமா இருந்தீங்க அப்படின்னு எனக்கு வந்து இத்தனை அதை சொல்ற கொள்கை இல்லாதவர்களே நீங்க சேர்க்க யோசிக்கவே இல்லையே. இப்ப விஜயும் அதான் சொல்றாரு, அறிவாலயத்துல யாராவது நிழலுக்கு ஒதுங்கினா கூட அவங்களை கூட்டணிக்கு வந்து நீங்க இழுத்து போடுறீங்கன்னு சொல்றாரு. டிஆர்பி ராஜா மினிஸ்டர் இருக்கிறாரு, நீங்க கோட் சூட் போட்டு யாரும் அந்த பக்கம் போனா கூட என்ன சொல்ல ஒரு கம்பெனி கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி தான் நீங்க யார் வேணாலும் வாங்க, என்ன காரணம் உள்ளுக்குள்ள ஒரு பயம், இதனால ஒரு 10 ஓட்டு வந்துடாது, இதனால ஒரு 10 ஓட்டு வந்துடாது, ஜாதி கட்சி மாதிரி. ஆனா அவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட வேல்யூ பண்றாங்கன்ற மாதிரி நீங்க ஏன் பாக்குறது இல்ல? வேல்யூ பண்றாங்கன்னு மக்கள் அதை நீங்க ஏத்துக்கணும் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற கணக்குப்படியே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டிங்க வருது, பன்னீர்செல்வனுடைய ஓட்டு வருதுன்னு நீங்க ஜட்ஜ் பண்றீங்க, திமுக சார்போட ஜட்ஜ் பண்றீங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான். மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, ஓகேங்களா? நான் அவங்க திரும்ப சொல்ற எக்ஸாம்பிள் காரணம் தான். உங்களை நீங்க ஒரு உயிராக நினைக்கிற ஒருத்தரை வந்து நீங்க கேவலமா திட்டுனதுக்கு அப்புறம் வந்து நீங்க போய் சார் நீங்க வந்து கொள்கை வேண்டாம், நீங்க வந்து நம்ம ஜெயிச்சா போதுன்னு ஒரு அரசியல்வாதி நினைக்கலாம். ஆனா சாதாரண மக்கள் நினைக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஓபிஎஸ்க்கு ஒரு 0.5%, இவருக்கு ஒரு 0.5%, 1% ஓட்டு நமக்கு வரும் நீங்க நினைச்சால் அது நீங்க தான் முட்டாள், மக்கள் முட்டாள் கிடையவே கிடையாது. இறுதியா ஒரு கேள்வி சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து முக்கியமா கரூர் சம்பவம் இன்றளவும் வந்து ஒரு முக்கியமான சம்பவம். ஆமா, அந்த சம்பவத்துக்கு வந்து முதல் முறையாக ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது நீங்க எல்லாரையுமே நண்பர்கள், எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க, நான் நண்பர் அப்படின்னா மனசாட்சியே இல்லாம எப்படி என் மேல தூக்கி பழிய போட்டீங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாரு. இந்த கேள்வி நியாயமானதா உங்க பார்வையில? இல்ல, அதாவது எப்படின்னா நீங்க இதை செஞ்சது யாருன்னா வந்து நான் திமுக தான் சொல்லுவேன். அதாவது அதாவது அவங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய 41 பேரை கொல்லணும்னு நினைச்சு வந்து செந்தில் பாலாஜி செஞ்சாராங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஏற்கனவே வந்து நமக்கு சிபிஐல கேஸ் இருக்குது, எல்லாமே அங்கே என்கொயரியில் இருக்கிறதுனால நம்ம அதை பெருசாக பேச முடியாது. பட் இருந்தாலும் அவங்க ஒரு அசம்பாவித, அதாவது விஜய்க்கு வந்து இவ்வளோ
இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அது ஓட்டா மாறிடுமோ, அது வந்து அதிக எல்லா இடங்களிலுமே வந்து என்ன சொல்றது, அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும்போது அதை கட்டுப்படுத்தணும் ஒரு எண்ணத்தை அந்த அசைன்மெண்ட் யார்கிட்ட கொடுக்குறாங்க, செந்தில் பாலாஜி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த செந்தில் பாலாஜி 41 பேர் கொல்லணுங்கிறத பண்ணாரா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு அசமாதத்தை ஏற்படுத்தணுங்கிறக்காக தான் பண்றாங்க. ஸோ அவர் நல்லாவே தெரியுது செஞ்சது யாரு அப்படின்னா வந்து டிஎம்கே தான். அப்போ தாவேகா நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த இடத்துக்கு வராரு. அப்போ அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இதுல கிடையாது. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து ஒரு ஆனா அதை அவர் எடுத்துக்கவே இல்லையே. நான் சொல்றேன் ஸ்பெக்டேட்டர், நான் வந்து ஒரு பார்வையாளராகவோ நான் வந்து நான் அந்த இடத்துல பேச வரேன். நீங்க அந்த இடத்துல இருந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த எஸ்பி இருக்கணும், ஐஏஎஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கணும். இவங்களோட எந்த ரோலுமே கிடையாது. இவங்க எல்லாமே பைபாஸ் பண்றாங்க. எல்லாமே ஒரே ஒரு ஆள் கண்ட்ரோல், அதாவது ஒரு செந்தில் பாலாஜிங்கிற ஒரு மனுஷன் கண்ட்ரோல் வரும்போது நீங்க அந்த இடங்கள் நீங்க ஒரு டிஎம்கே மினிஸ்டரோ இல்லை வந்து திமுகவில் வந்து யாரோ வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை பாருங்க. அதே ப்ரோட்டோகால்ஸ் இதே ப்ரோட்டோகால்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் அது சரியாக செயல்படுத்தப்பட்டிருக்குதா இல்லை, புரோட்டோகால்ஸ் தான் சேம். அதே இடத்துல தானே சார் எடப்பாடி அவர்களுக்கும் நடந்தது. அதான் சொல்ல வரேன். நீங்க அந்த அதான் சொல்றேன், அந்த புரோட்டோகால் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இவருக்கு அந்த ஃபேன் பேஸுங்கிறது அதிகம். நான் தான் சொல்றேன், இப்போ நீங்க வந்து இவங்க பொலிட்டிக்கலா இருக்கும்போது இப்போ நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே வர கூட்டத்தை விட இவருக்கு அந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டம் இருக்குதானே, நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். கூட்டம் இருக்குது. அது அளவுக்கு அதிகமாக வருமா அப்படிங்கிறது யார் ஜட்ஜ் பண்ணிருக்கணும், யாரை ஏற்பாடு செஞ்சிருக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அதை நீங்க செய்யல. நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் தான் எந்த இடத்துல கூட்டம் கூடினாலும் அதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு முட்டுச்சந்தை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறதா தப்பு. நீங்க நினைச்ச முதல் தவறே இடம் கொடுத்தது எங்களுக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லி அப்போ லிஸ்ட் போட்டு கேட்டதே தாவேகாவுல இருந்து தானே சார். ஆனா இப்போ தாவேகாவுல இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் அதான் சொல்றேன். நான் என்ன அதை அவர் ஒத்துக்கலையே, அதை ஏன் கேட்க மாட்டேன். நான் என்ன சொன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதானே, அவர் வந்து முழுமையால வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்காக வந்து ஆனா அதை அவர் எந்த இடத்துல நானும் பொறுப்புன்றதை சொல்ல, அது பொறுப்புன்னு அவர் ஏற்றுக்கணும். ஏன்னா உண்மையான ஒரு தலைவராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நான் வந்து ஒரு உண்மையான தலைவராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை செஞ்சது யாரு அப்படின்னா வந்து இவங்க வேணும் செஞ்சாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான முழு காரணம் பேக்ரவுண்ட்ல இருந்து பண்ணது எல்லாமே டிஎம்கே அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். அது வந்து என்கொயரியில் வரும். இப்போ நம்ம அதை பெருசாக பேச முடியாது. ஆனால் இவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குதானே, இவர் உண்மையாகவே ஒரு தலைவராக இருந்தாலும் இவர் சொல்லணும் ஆமா எனக்கு இதில் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குன்னு இவர் மனசார ஏற்றுக்கொண்டு அது இது நடக்காதுங்கிறதுக்கான வேலைகளை இவர் செய்யணும். ஆனால் அதை வந்து இவர் செஞ்சாரா அப்படின்னா அதையும் இவர் செய்யலாம். அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு இல்லை. ஒரு தலைவராக இருக்கிறவர் வந்து அந்த ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து ரயில் ஆக்சிடென்ட் நடக்கும்போது வந்து அப்போ லால் பகதூர் சாஸ்திரி நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ரயில் ஆக்சிடென்ட் அந்த ராமேஸ்வரம் 1965 நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லா இயர் ஞாபகம் இல்லை. இங்கே நடந்த ரயில் ஆக்சிடென்ட்டுக்கு வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. ஏன்னா தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதுதான் ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு. அதை அவர் செஞ்சிருந்தால் அவரோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருக்கும். அதை நீங்கள் விலகி போக முடியாதுல்ல. ஏன்னா உங்கள் ஃபேஸை பார்க்க தானே வர்றாங்க, வேற யாரையும் பார்க்க வரலையே. இன்னும் வந்தவங்க அத்தனை பேருமே வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறாங்களா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது. கட்டாயம் வந்து அத்தனை பேர் பொலிட்டிக்கல் இருப்பாங்களா, ஆனால் உங்களோட ஒரு ரசிகர்களாக அவங்க வர்றாங்க. நீங்கள் கேட்டீங்க அதே இடத்துக்கு தானே ஏடிஎம்கேக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரச்சனை ஏடிஎம்கேல இந்த அளவு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க, ஃபேன் பேஸ் நான் சொல்கிறேன், அதாவது பொலிட்டிக்கல் வேற, நான் என்ன சொல்றது அரசியல் தொண்டர்கள்ங்கிற வேற, அவரோட ஃபேஸை பார்க்க வரணும் அந்த ஒரு ஃபேன் பேஸுங்கிற வேற. அங்க மக்கள் கூட்டம் அதிகமாக, மக்கள் கூட்டம் இங்கே வந்த காரணம் வந்து இவர் ஒரு ரசிகர்கள்ங்கிற அதிகமாக இருக்கிறாங்க. அதை நான் வந்து ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவருக்கு ரசிகர் கூட்ட பட்டாலும் இருக்குதுன்னா அது இருக்குது. அது முறைப்படுத்தப்படவில்லை. அளவுக்கு அதிகமான கூட்டம் ஜாலியன் வாலாபாக்கள் மாதிரி ஒரு முட்டு சந்தில் கொண்டு விட்ட மாதிரி ஒரு முட்டு சந்தில் விடுறக்கான எல்லா வேலையிலும் அவங்க இந்த டேக் டைவர்ஷன்ஸ் கொண்டு இவங்க விட்டுட்டாங்க. சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. முறைப்படுத்தப்படாத கூட்டத்துக்கு காரணம் திமுகவா தாவேகாவா? இல்ல, இது வந்து முதல் தவறு பாத்தீங்கன்னா தாவேகா தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வந்து உங்களை தேடி வர்றவங்களுக்கு நீங்க தான் அதை பாதுகாப்பு. ஏன்னா நீங்க இத்தனை பேர் நீங்க ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் இன்னைக்கே கண்டக்ட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல 100 பேர் வருவாங்களா, நீங்க தான் அரேஞ்ச் பண்றீங்க. உங்க 500 பேர் வராங்கன்னா உங்களை பார்க்க கூட ஒரு 100 பேர் வரலாம். உங்க ஃபேஸை பார்க்கணுங்கிறக்க அதை நீங்க ஜட்ஜ் பண்ணியிருக்கணும். அதில் சரி உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து பலகால அனுபவம் உள்ள திமுக வந்து நாங்கள் 6வது முறை ஆட்சி அமைக்கிறோம் 7வது முறை ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்றீங்கல்ல. இப்போ இத்தனை முறை ஆட்சி அமைக்கிற நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிருக்கலாம்ல. இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்க ஏன் பண்ணணும்ன்றது திமுக பண்ணல, உங்க கவர்மெண்ட் சொல்றேன். திமுக பண்ணணுங்கிற நீங்க தான் ரூலிங் பார்ட்டி. நீங்க சொல்றீங்கல்ல நாங்க ஆனா இப்படி கவர்மெண்ட் எல்லாருக்குமே வந்து அத மாதிரி பண்ணி எல்லாரும் நீங்க சமமா செஞ்சிருந்தா இந்த 41 பேர் உயிர்ங்கிறது வந்து அது யாராலையுமே அது வந்து நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. அது நடந்திருக்காம இருந்து பாஜக ஒரு கூட்டம் அமைக்கிறாங்கன்னா அதுக்கு பொறுப்பு எடுத்து பாஜக தானே பண்றாங்க. யாரு கூட்டம் நடத்தினாலும் அது வந்து உண்மையாவே இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுங்கிறத எண்ணம். அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுதான். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு 41 பேர் உயிரை எத்தனை குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதுல அதுக்கு நீங்க வந்து நான் யாரையுமே ஜட்ஜ் நீங்க வந்து யாரையுமே என்ன சொல்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் காரணம் அதுதான் காரணங்களோட இது நடந்திருக்கவே கூடாதுங்கிறதா ஒண்ணு. அரசியல் இந்த ஒரு இந்த அரசியல் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்க வந்து ஒரு கட்சி சார்பாக இல்லாமல் ஒரு நியூட்ரலாக இருந்திருந்து இந்த இடத்துல நடத்த முடியாது. அவங்க தான் அதை செஞ்சுருக்கணும். நீங்கள் யாரோட நிர்பந்தத்தில் வந்து நீங்கள் இதை ஒத்துக்கிட்டீங்க சரி செஞ்சீங்களோ அதை நீங்கள் யாரோ ஒருத்தரோட நிர்பந்தத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால தான் அந்த ஒரு மிகப்பெரிய இழப்பு நடந்தது. அதை இவர் தார்மீக பொறுப்பு எடுத்திருந்தால் இவரோட இமேஜ் நான் மறுபடியும் 2ஆவது சொல்கிற காரணம் உண்மையாக இவரோட இமேஜ் வந்திருக்கும், இன்னொரு ஸ்டேஜ் மேலே வந்திருக்கும். அது இன்னும் ஒரு என்ன சொல்ல தவிர்க்க முயற்சிக்க கூடாது.
நான் எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு எடுத்துட்டு இன்னும் தவிர்க்கிற அந்த முயற்சிக்கு அது தவறானது இல்ல, அது ஒரு என்ன சொல்றது சரியான தலைமை இல்ல, அந்த தலைமை பண்பு இன்னும் அவர் வரல அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்து. ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். தேங்க்யூ.